சாரி, கட் ஆயிடுச்சு. பாருங்கள், தேவையான அளவு ஆயில் கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க, டேஸ்ட் நல்லா வரும். ஆயில் ஆல்ரெடி கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, அதனால நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு நல்ல வதங்கி வந்துச்சுன்னா, நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா அதோட ஒட்டுமொத்த ஃப்ளேவரும் இதுக்குள்ளே இறங்கும். அடுத்து நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கட்டும். வதங்கும் போதே தேவையான அளவு 1 ஸ்பூனு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் கல்லுப்பு போட்டுக்கோங்க பார்த்து, பிகாஸ் நம்ம வடையிலையும் உப்பு போட்டு தான் வடை பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக ஃப்ரை ஆகணும்னு இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சொல்ல மறந்துட்டேன், அது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது எடுக்கிறேன். இஞ்சி பூண்டு ஸ்பூனு, இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு, அது ஒரு 1½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் ஃபைனாக பேஸ்ட் பண்ணல, இதுக்கு கொஞ்சம் குறைன்னு இடித்து வச்ச மாதிரி பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அது வந்து ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், செம்ம எம்மியாக இருக்கும் டேஸ்ட். அதுக்காக அது கொஞ்சம் சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கி வந்தாச்சு பாருங்கள். 1½ ஸ்பூனு இஞ்சி பூண்டு, ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். இது கூடவே எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவை சேர்த்துருங்க. வதங்கி வந்தாச்சு. மிளகாய் பொடி தேவையான அளவு, எடுத்து வச்சிருக்க டொமேட்டோ, எடுத்து வச்சிருக்க கொரியண்டர் லீஃப் அண்ட் மின்ட் லீஃப், இதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறம் நல்லா நம்ம தண்ணி வச்சு இந்த மசாலா நல்லா ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் நம்ம உதிர்த்து வச்சுருக்க அந்த வடையை போட்டு தேங்காய் பால் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேங்க. தேங்க்யூ.